Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. முதல்வர் விஜயனுடைய அந்த பிரச்சார வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வழக்கு அப்படின்னா, பெற்றோரை தாவேகாவுக்கு வாக்களிக்க வைக்க குழந்தைகளுக்கு பிரச்சாரத்தின் பொழுது திரு விஜய் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறவர் கடலூர் மாவட்டம் பூனவரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தல் நடைமுறையின் புனிதம் சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது, சிறுவர்களை சுரண்டியது என திமுக, அதிமுக, தாவேகா கட்சியினர் வாக்காளர்களிடம் தங்கள் செல்வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஏப்ரல் 21 சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என குழந்தைகள் மீது ஒரு உணவுபூர்வமான செல்வாக்கை செலுத்தி இருக்கிறார். இது எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக இருக்கிறது. சமூக ஊடகங்களிலும் இது பரவி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மயிலாப்பூர், ஆலங்குளம், திருமங்கலம் உள்ளிட்ட பல தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கிறது. இருந்த போதிலும் கூட தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கவில்லை. அதே சமயம் இந்த தேர்தல் நடவடிக்கைகள்ல குழந்தைகளை மீது செல்வாக்கை செலுத்தியது, பணப்பட்டுவாடா உள்ளிட்ட ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பாக திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு மே 22 பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமல்லாமல் திமுக, அதிமுக, தாவேகாவுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை மே 29 தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.